எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு பிடித்த தேச தலைவர் யாரு? தேச தலைவர்னா எங்களுக்கு தெரியும். விஜய், அஜித், ரஜினி, கமல், ஒரு சிலர் எம்ஜிஆர் கூட சொல்லலாம். ஆனா தேச தலைவர்னா நம்மளுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? நேதாஜி சொல்லுவீங்க, பகத்சிங் சொல்லுவீங்க, நிறைய பேரு பட்டேல் கூட சொல்லுவீங்க, ஒரு சிலர் நேரு கூட சொல்லலாம். ஆனா நிறைய பேர் நம்ம மறந்த ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. நான் ஏன் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சோ இப்ப நம்ம ஜெனரேஷன்ல நிறைய பேர் மறந்த ஒரு தலைவரா அவர் இருக்காரு. சோ அதுக்காக தான் ரூபாய் நோட்டை தவிர நம்ம வேற எங்கேயுமே காந்தியத்தை பாக்குறது இல்லை. சோ அதனாலே தான் காந்தியத்தை பத்தி நிறைய பொய்கள் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பொய்களை நான் டீகோட் பண்றேன். சோ அவ்வளவுதான், வேற எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. சோ காந்தி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரா அப்படின்னு கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா ஆமா. இப்பனா 1947 எதிர்காலத்துக்கும் நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடிய ஒரே தலைவர் காந்தி மட்டும்தான். சோ வெள்ளக்காரனுக்கு எதிராக ஆஸ்திரேலியால பழங்குடி மக்கள் எதிர்த்து போரிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கால செக்கிந்தியர்கள் எதிர்த்து போரிட்டாங்க. எல்லாமே ஆயுதம் ஏந்திய போராட்டம். அது எல்லாத்தையுமே அவங்களுடைய உலகத்துடைய மிக பலமான ராணுவ பலத்தை வச்சு அவங்கள எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சாங்க ஆங்கிலேயர்கள். சோ அந்த போராட்டத்தை உலகமும் அமைதியா பார்த்துட்டு இருந்துச்சு. சோ ஏன் அப்படின்னா, ஒரு ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு குழுக்கு ஆயுதம் ஏந்தி தான் பதில் சொல்லணும். சோ நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்றத எதிராளி தான் முடிவு செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சோ அதேதான் இந்தியாவில அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான். அதே மாதிரிதான் ஆயுதம் எடுத்து போராடுவாங்க அப்படின்ட்டு. 1857 ஆயுதம் எடுத்துதான் போராடணும் நம்ம சுதந்திரத்துக்காக. அது ஒரு மத்திய இந்திய கிளர்ச்சி, ஒரு சின்ன ஒரு படை கழகமா முடிஞ்சிருச்சு. தேசம் முழுதும் நடக்கல. சோ அதே வாய்ப்பை காந்தி தரவே கூடாது. ஒரு நல்ல தேச தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜனநாயக போராட்டத்துக்காக ஒரு சின்ன உயிரை கூட பலி கொடுக்க கூடாது, அந்த களத்துல களப்பலி கொடுக்க கூடாது அப்படின்றத ரொம்ப பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உலக தலைவரா காந்தி இருந்தாரு. என்னன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப மொத்தம் ஒரு 41% இடங்கள் சுதேச சமஸ்தானங்களா இருந்துச்சு. சுதேச சமஸ்தானம்னா மன்னர் ஆட்சி பகுதியா இருந்தது. 59% இடங்கள் தான் பிரிட்டிஷ்க்கு நேரடியான ஆட்சி பகுதியா இருந்தது. சோ அங்க இருக்கிற மக்களுக்கு மக்களாட்சி அப்படின்னா என்னன்னே தெரியாது, வாக்குரிமை அப்படின்னா என்னன்னே தெரியாது, உரிமை அப்படின்னாவே என்னன்னு தெரியாது, தேர்தல் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா விடுதலை எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் தரப்போறோம். சோ காந்தி மக்களை ஜனநாயகப்படுத்தினாரு. ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை காந்தியால மட்டும்தான் கிரியேட் பண்ண முடிஞ்சது நம்ம இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே. அதுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி அவ்வளவு பேர் கூட்டமா கூடுனதே கிடையாது. ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியை கிரியேட் பண்ணாரு. ஒரு சமூக அளவுல அவர் அவர் ஒரு முன் உதாரணமா இருந்து அவரை மாதிரியான ஆட்களை அவரை சேர்த்தாரு. சோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் காந்தி பண்ணது. காந்தி பின்னாடி இருந்த ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேரை பார்த்துதான் வெள்ளைக்காரங்க பயந்தாங்க. சோ அவங்களுக்கு ஆயுதம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். காந்தி பின்னாடி ரொம்ப அமைதியா கூடின கூட்டத்தை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சோ எதிர்த்து அவங்க ஆயுதத்தை வச்சு தாக்குறாங்க அப்படின்னா உலகமே அவங்களை அவங்களுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிடும். ஏன்னா வெள்ளைக்காரங்க தான் நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே மக்களாட்சி அப்புறம் ஜனநாயகம் இது எல்லாத்தையுமே தெரியப்படுத்துறாங்க. மேக்னா கார்ட்டா அப்படின்றத தெரியப்படுத்துறதே வெள்ளைக்காரங்க தான். சோ அப்ப வெள்ளைக்காரங்களுக்கு எப்படி நான் போராட்டம் பண்ணணும் அப்படின்றத காந்தி வழிவகுத்து கொடுத்தாரு. சோ பிரிட்டிஷ் ஒரு ஒரு பீரியட்ல மூளையில அடி கொடுத்த ஒருத்தரா காந்தி இருந்தாரு. அவர் பின்னாடி அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. அவ்வளவு கூட்டத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அப்படின்றது காந்திக்கு இருந்தது. சோ காந்தியோடைய போராட்டம் அப்படின்றது வெள்ளைக்காரனுடைய மூளையில நடந்த ஒரு போராட்டம். சோ இதற்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க இது மாதிரியான ஒரு போராட்டத்தை பார்த்ததே இல்லை. அமைதியான வழியில ஒரு போராட்டத்தை எதிர்த்து எப்படி பண்ணணும் அப்படின்றத காந்தி உலகத்துக்கே சொல்லி கொடுத்தாரு. உலகமே காந்தியை உற்று நோக்கி கொண்டிருந்தது. ஓகே, சோ காந்தி அவருடைய போராட்டத்துல ஒரு சிறு வன்முறை கூட நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா 1922 ஒரு பெரிய போராட்டம், சவுச்சவரா சம்பவம். வெள்ளைக்காரங்களை நம்ம இந்தியர்கள் ஒரு 22 பேரை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எரிச்சிட்டாங்க. எரிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போராட்டம் மக்களுடைய அகிம்சையை மீறி நடந்த ஒரு போராட்டமா இருந்தது. உடனடியாக ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது, காந்தியால் நிறுத்தப்பட்டது. மக்களுக்கு வன்முறையை காந்தி என்றுமே சொல்லித்தரவில்லை. சோ வன்முறை வெடித்ததுனால காந்தி சிறைக்கு சென்றார். தன்னுடைய தவறினால் இது நடந்தது, தார்மீகமாக பொறுப்பேற்று சிறைக்கு சென்றார் காந்தி. இந்த மாதிரி வேற எந்த தலைவரும் இருக்கவே மாட்டாங்க நம்மளோட உலகத்திலேயே. காந்தி ஜாதியை ஆதரித்தார். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ காந்தி இந்து மதத்தை பின்பற்றிட்டு வந்தாரு. பகவத்கீதையை ரொம்ப புனித நூலா படிச்சுட்டு இருந்தாரு. காந்தியத்தோடைய மையம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மதம் சார்ந்தது. சோ அந்த மதத்துல இருக்கக்கூடிய ஜாதியை காந்தி ஆரம்பத்துல ஏத்துக்கிட்டாரு. சோ காந்தி ஜாதி ஏத்துக்கிட்டாருன்னா இனிஷியலா காந்தி ஜாதி ஏத்துக்கிட்டாரு. இந்த ஜாதியில இருக்கிறவங்க இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்துலதான். சோ காந்தி அவருடைய கருத்துக்கள்ல தீங்கி நிக்கிற ஒரு ஆள் கிடையாது.
ஒரு கேணி மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மையுடன் இருக்கக்கூடியவர் கிடையாது. ஒரு காட்டார் மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறவர். ஆரம்பத்துல ஜாதியத்துடைய நேர்மறையான தன்மையை அவர் பார்த்தாரு இனிஷியலாவே கூட. என்னன்னா ஒரு ஒரு சிறிய சமூக கட்டமைப்போட அந்த ஜாதியம் சார்ந்த அமைப்புகள் இருக்கு. சோ அவங்களுடைய அடுத்தடுத்த நிலை முன்னேற்றத்திற்கு இந்த ஜாதியம் அப்படின்றது அவங்களுக்கு உதவுது அப்படின்னு சொன்னாரு. இதுல இருக்கக்கூடிய எதிர்மறையான தன்மை, தீண்டாமை, இதெல்லாம் காந்தி ஆரம்பத்துல இருந்து இந்த ஜாதியத்தை எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. அதாவது ஜாதியத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை எதிர்த்தாரு. ஜாதியத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இந்த சமூக நல் உறவுகள், சரிங்களா, சமூக மேம்பாட்டிற்கு இந்த ஜாதியம் உதவிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நாடார் சமூகம் பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு அவங்களுடைய சமூகமா சேர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். சோ ஜாதியத்துடைய நேர்மறையான எண்ணத்தை காந்தி வரவேற்றார் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதனுடைய தீண்டாமையை எதிர்த்தார். ஆனா பின்னாளில பாத்தீங்க அப்படின்னா இந்த தலித் அப்படின்ற ஒரு ஹரிஜன் அப்படின்னு பேர் கொடுத்தாரு, சரிங்களா. சோ அந்த தலித் மக்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பங்களிப்பு ஆற்றினார். 1932 பெரிய ஹரிஜன் சேவா சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஹரிஜன மக்கள் கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு பெரிய போராட்டம் நடத்தினாரு, சரிங்களா. சோ அவருடைய பெரிய ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு. அந்த அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறையை சுத்தம் செய்யும் வேலையும் காந்தி செஞ்சிருக்கிறாரு, சரிங்களா. ஜாதியத்தை இனிஷியலா ஆதரவு தெரிவிச்சாருன்னு கூட பிற்காலத்துல கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. என்னன்னா கலப்பு திருமணத்தை காந்தி ஆரம்பத்துல ஒத்துக்கல. ஆனா பின்னால கலப்பு திருமணம் செய்யறப்ப அதுல ஒரு ஹரிஜனர் இருந்தா மட்டும்தான் அதுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன், அப்ப மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்ற நிலைக்கு அவர் போனாரு. இதை காந்தியே சொல்லியிருக்காரு, என்னுடைய கருத்துக்கள் பிற்காலத்தில் திரிக்கப்படும். நான் ஜாதிகளை பத்தி ஆதரித்து பேசினேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க, நான் பேசியிருக்கேன். ஆனா அது எல்லாமே மாற்றம் நிகழ்ந்துருச்சு எனக்குள்ளேயே. சோ நான் இந்த கருத்துக்களோட பிணைக்கப்படல அப்படின்றத இந்த உலகத்துக்கு தெரிவிங்க. எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே எழுதுனது எல்லாத்தையும் என்னோட சேர்த்து எரிச்சிருங்க அப்படின்றத காந்தி சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா. சோ காந்தி அப்படின்றது ஜாதியோட பிணைக்கப்படாத ஒரு விஷயம். ஆரம்பத்துல பிணைக்கப்பட்டிருந்தாலுமே கூட அது ஒரு நல்ல விஷயத்துக்காக பிணைக்கப்பட்டிருந்தது, அவ்வளவுதான். அதுல இருக்கக்கூடிய தீண்டாமையை ஆரம்பத்தில் இருந்தே காந்தி கண்டிப்பாக எதிர்த்தார் அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்து காந்தி தலித்களுக்கு தனி தொகுதி முறையை எதிர்த்தார். சோ இது எல்லாருமே சொல்லக்கூடியது. தனி தொகுதி முறை அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்தியாவில ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு தொகுதியில இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடலாம், இல்லைங்களா. ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் இருந்தது. அப்ப முஸ்லீம் வேட்பாளர்கள் மட்டும்தான் அதில் நிற்க முடியும், முஸ்லீம்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. சீக்கிய தொகுதிகள் இருந்து சீக்கியர்கள் மட்டும்தான் அதுக்கு தலைவராக நிற்க முடியும், அது எம்பி ஆகும், எம்எல்ஏ ஆகும். இப்ப இருக்கிற டவுன் நான் சொல்றேன், அந்த கவுன்சில் உறுப்பினராக இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் யாருக்கு சொத்து இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை அப்படின்றது இருக்கும். சோ இந்த முறையை பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, 1931 தலித்களுக்கு தனி தொகுதி அப்படின்றத அறிமுகப்படுத்தினார். அம்பேத்கருடைய பெரிய முயற்சினால இது நடந்தது. ஆனாலுமே கூட காந்தி என்ன சொன்னாரு, ஏற்கனவே இந்த தனித்தொகுதியை வாங்கினவங்க பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்களான்னு கண்டிப்பா அடையல. அவங்க ஒரு பிளவரும் சக்தியா தான் இருக்கு. காந்தி எப்பயுமே நம்மள ஒன்னா இணைக்கிறவர் தான், எதையுமே பிரிக்கிறவர் கிடையவே கிடையாது. சோ இந்த தனித்தொகுதி முறை தந்ததுனால பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு எதிர்காலத்துல உருவாகும் அப்படின்றத காந்தி ரொம்ப விஷனரியா தீர்க்க தரிசனத்தோட பார்த்திருக்கிறார். அதே மாதிரி சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரிக்கை கண்டிப்பா வரும். ஏன்னா இவங்க இந்திய சமூகத்துல இருந்து இந்த வெள்ளைக்காரங்க நம்ம பிரித்தால பாக்குறாங்க. ஒன்னா சேர்ந்தாதான் படம், தனித்தனியா இருந்தா படம் இல்ல, பலவீனம் அப்படின்றத காந்தி உணர்ந்தாரு, சரிங்களா. காந்தி உணர்ந்ததுனால இவங்க எல்லாத்தையுமே பிரிக்க பார்த்தாங்க அப்படின்றத பார்த்தாரு. ஏன்னா 2000 வருஷமா நம்ம இந்துக்கள் எல்லாருமே ஒன்னதான் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 200 வருஷமா அந்த பிரிட்டிஷ் நமக்கு இந்த தலித் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுட்டாங்க, ஏன் இப்ப இதை கொடுக்குறாங்க, 1930s கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி வைத்தார். எதற்காக இப்ப கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியை வைத்தார். சோ இதற்காக பெரிய உண்ணாவிரதம் இருந்தாரு, பல நாள் உண்ணாவிரதம் இருந்தாரு, சரிங்களா. பூனால ஒரு உடன்பாடு வந்துச்சு. எம்.சி. ராஜா, அப்புறம் பெரிய தலைவர்கள் அம்பேத்கர், அப்புறம் காந்தி எல்லாரும் சேர்ந்து மதன் மோகன் மாளவியா எல்லாருமே சேர்ந்து அந்த உடன்பாடுல கையெழுத்து போட்டாங்க. சோ 71 தொகுதி ஏற்கனவே தனி தொகுதியா இவங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. சோ இப்ப 148 தொகுதிகள் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களுக்கு தரப்படும். சோ அந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் கல்வி, வேலை வாய்ப்புகள், இந்த உரிமை அப்படின்றது பெற்றுட்டு வராங்க. சோ ஆரம்பத்திலேயே தனித்தொகுதி முறை தந்திருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல ஒரு வெறுப்பு, இன்னொரு வெறுப்பை இந்து ஜாதி மக்கள் செலுத்திருப்பாங்க. சோ இது ஒரு பெரிய பிளவுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்றத காந்தி ரொம்ப தீர்க்க தரிசனத்தோட உணர்ந்தாரு. சோ அதனாலதான் இதை ஒரு உண்ணாவிரதம் இருந்து தடுத்தாரு. சோ காந்தி பாத்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் பகத்சிங், இவங்களோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா தேசப்பற்றோட எல்லாருமே சமம் தான். ஆனா ஒரு அரசியல் தலைவரா பாத்தீங்க அப்படின்னா காந்திக்கு பக்கத்துல யாருமே வரவே முடியாது, காந்தி மட்டும்தான் தனியா நிற்பார். சோ இதனால நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங்கும் அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் என்ன பண்ணாங்க, ஆங்கில ஆட்சியினுடைய அதிகாரம் எங்க இருக்கு, அந்த அதிகாரத்தை நோக்கி நம்ம செல்லணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இல்லாம, ஒரு பெரிய வரலாற்று புரிதல் இல்லாம, சோ ஆயுதம் ஏந்தி ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி வந்துருச்சு அப்படின்னா அவங்க எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடவே ஆங்கிலேயர்கள் எதிர்த்தாங்க. அதனால அவங்களுக்கு யார் பதில் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கக்கூடிய இல்ல பிரிட்டிஷ் காவல்துறையில இருக்கக்கூடிய கடல்நிலை ஊழியர் சரிங்களா, ஒரு சிப்பாயும் ஒரு கான்ஸ்டபிள் தான் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. ஆனா காந்தி வந்து என்ன பண்ணாரு, பிரிட்டிஷ் அரசுக்கு அவங்களுடைய பெரிய பிரதிநிதிகள் யார் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வைஸ்ராய்கள், அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பிரதமர், இவங்களுடைய கான்வர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நேதாஜி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆயுதம் ஏந்திய குழுவோட வந்து சேர்ந்து பிரிட்டிஷ் வந்து எதிர்த்தாரு. ஆனா யாரோட உதவியோட எதிர்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானியர்கள் உதவியோட எதிர்த்தாரு. அது நடந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் தோத்து இருந்தாங்க அப்படின்னா ஜப்பானியர்களுக்கு அடிமை ஆகியிருக்கலாம் சரிங்களா. இவங்க கிட்ட ஒரு 200 வருஷம் இந்த மாதிரி இவங்க கிட்ட ஒரு 50 வருஷம் இருந்திருக்கலாம். ஒரு சர்வாதிகார போக்கோட இந்தியா அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கும். எந்த ஒரு பெரிய புரட்சி செஞ்சு வந்த அரசுமே இப்ப ஐரிஷ் அரசு 1921 பெரிய பலம் கொண்ட அரசு சரிங்களா. பிரிட்டிஷ் பயங்கர தீவிரமா இருந்தாங்க. அப்பயுமே கூட பிரிட்டிஷ் நம்மளுடைய பெரிய தந்திரத்தினால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உலகத்தோடைய மிகப்பெரிய அரசாட்சிகள் ஆயுதம் ஏந்தி யாருமே வந்து ஆட்சிக்கு வந்ததா பெரிய சரித்திரமே கிடையாது. ஆயுதம் ஏந்தி பண்ண புரட்சி எதுவுமே பெருசா ஜெயிச்சதா நமக்கு வந்து வரலாறே கிடையாது. ஆயுத புரட்சிகள் என்னைக்குமே வந்து அழிவதான் நோக்கி கொண்டு போவோம். நைஜீரியால பெரிய புரட்சி வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனாலுமே கூட ரொம்ப நாள் அது நினைக்கல சரிங்களா. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருந்தது. பகத்சிங்கோடைய தூக்க காந்தி நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி இருப்பின் உடன்படிக்கையின்படி அந்த அந்த விஷயத்த கண்டிப்பா காந்தியால பண்ணிருக்க முடியும் அப்படின்னா, அவர் ஒரு காங்கிரஸ் ஆளா இருந்தா பண்ணிருக்க முடியும். ஆனா காந்தி வந்து அகிம்சையோட இருந்தார் இல்லைங்களா. அதனால வந்து பகத்சிங்குக்கு பொது மன்னிப்பு கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை காந்தி வந்து காங்கிரஸ் சார்பா வைக்கல. ஆனா தனி ஆளா வந்து இந்த வழிதவறிய மைந்தர்களுக்கு ஏதாவது இந்த தூக்குல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு தனிப்பட்ட கடிதத்தை பிரிட்டிஷ் அரசுக்கு அவர் எழுதிக்கிட்டே தான் இருந்தார்.